கடலூர் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 நாள் பயணத்தில் 387 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி. உலக தாய்மொழி நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிவிட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கெட் அவுட் மோடி என திமுகவினர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் பதிலடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணி ஆலோசனை கூட்டத்தில் கெட் அவுட் மோடி என முழக்கம். சென்னையின் பல்வேறு இடங்களில் தமிழ் வாழ்க என ஒட்டப்பட்ட போஸ்டர். மும்மொழி கொள்கை விவாத பொருளாக மாறியிருக்கும் நிலையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம். கைதான 7 கல்லூரி மாணவர்களின் செல்போன்களை தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைப்பு. தென்காசி நகராட்சியில் 21 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. இளநிலை உதவியாளர் ராஜா முகமதுவை பணியிடை நீக்கம் செய்து ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவு. வாரணாசியில் சிக்கி தவித்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் விமானம் மூலம் பத்திரமாக சென்னை வந்தடைந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். மஞ்சள், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கட்டுமான பணிகள் முடிந்தும் பயன்பாட்டிற்கு வராத புதிய பேருந்து நிலையம். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் விரைவில் திறக்க வேண்டும் என கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே சிதிலமடைந்து காணப்படும் அரசு பள்ளியின் சமையலறை கட்டடம். 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை அகற்ற பெற்றோர் கோரிக்கை. பிரபல நடிகர் யோகி பாபு மருதமலை முருகன் கோயிலில் சாமி தரிசனம். தான் நடிகருக்கும் புதிய படங்களின் கதை கோப்புகளை திருக்கோயிலில் வைத்து சிறப்பு தரிசனம் செய்தார். பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சிறப்பாகவே உள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. ரம்மியமாக காட்சியளிக்கும் மலைப்பிரதேசங்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மட்டும் 84 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். வெளிப்படைத்தன்மை அறிக்கையில் மெட்டா நிறுவனம் தகவல்.
அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காய்ஷப் பட்டேல் நியமனம். அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா. வங்கதேசத்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரம்.